வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வெஜ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறேன்னா, சிக்கன் கிரேவி தான். சாதமும் சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறேன். இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அம்மியில் இலை, கசகசா, பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு எல்லாம் அம்மியில் வச்சு அரைக்க போகிறேன். அரைச்சிட்டேன். இப்போதைக்கு வானல் வச்சுருக்கேன். வானல் காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் 1 லிட்டர் எண்ணெய் வாங்கினேன். அதை பாட்டிலில் ஊற்றிட்டு மீதி கவர்லேயே இருந்துச்சு. அதை இப்போ எடுத்து ஊற்றுறேன். ஊற்றிட்டு இப்போ கடுகு போட போகிறேன். கடுகு போட்ட உடனே கருவேப்பிலை எல்லாம் கழுவி வச்சிடணும். கருவேப்பிலையும் போட்டேன். போட்ட உடனே இப்போ வெங்காயம் போடணும். வெங்காயத்தை எல்லாம் போட்டு இப்போ கிளறிட்டு இருக்கேன். அதுவும் நல்லா கிளறணும். நல்லா பொன்னிறமாக ஆகி நல்லா கிளறி அதுக்கு முன்னாடி சிக்கன் நம்ம தயிர் போட்டு ஊற வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். தயிர் போட்டு ஊற வச்சிடணும். நல்லா வதங்கிட்டே இருக்குது பாருங்கள். இப்போ வதங்கினவுடனே நம்ம அரைச்சதை இஞ்சி பூண்டு விழுது, கறி மசாலாலாம் போட்டு அம்மியில் வச்சு அரைச்சிருக்கோம்ல, அதை எடுத்து வெங்காயம் வதங்கினவுடனே அது மேலே போட்டு இப்போ கிண்டுறோம். அதுவும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கணும். வதங்கினோடனே இப்போ தக்காளி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிட்டே இருக்கு பாருங்க. நல்லாயிருக்கும். இன்றைக்கி சிக்கன் கிரேவி 1 கிலோ எடுத்திருக்கேன். சூப்பராக இருக்கும். பாருங்கள், என்ன மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். அதுவும் அம்மியில் வச்சு அரைச்சாதான் நல்லாயிருக்கும். கடையில் வாங்குறது சூப்பராக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம வீட்டில் செய்கிறோம். ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரினா கடையில் வாங்கி டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். வீட்டுக்கு செய்யும்போது அம்மியில் தான், நான் அம்மியில் தான் வச்சு அரைப்பேன் எப்பயுமே. எனக்கு என்ன அப்போ சின்ன பிள்ளையில சாப்பிட்ட ஒரு ஸ்மெல்லு எனக்கு அடிக்கிற மாதிரியே இருக்கும். அம்மியில் வச்சு அரைக்கும்போது அந்த ஸ்மெல்லு வேணுமே அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்போ இருக்குது. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ தக்காளி போட்டுருங்க. தக்காளி போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொலன்னு வேகணும். தக்காளியே தெரியக்கூடாது நமக்கு. இப்போ கொஞ்சம் வெங்காயம் தக்காளி நான் நிறைய போட்டிருக்கேன்னா கிரேவி நிறைய கிடைக்கும். நைட்டுக்கும் வச்சுக்கலாம், சப்பாத்தி செஞ்சுக்கலாம், இல்லைன்னா இட்லிக்கு வச்சுக்கலாம் தொட்டுக்க. இப்போ உப்பு போட்டுக்கிட்டோம்னா இந்த நல்லா கரைஞ்சிரும். எல்லாமே வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கும். சீக்கிரமாக வதங்கும். தனித்தனியாக நிற்காது தக்காளி எல்லாம். அதனால் உப்பு போட்டு கிளறிடுங்க. நல்லா அமுக்கி விடுங்க. நல்லா வதங்குது பாருங்க. சூப்பராக வதங்கிடுச்சிங்களா? நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ சிக்கனை எடுத்துட்டு ஊற வச்சுருந்தேன். அரை மணி நேரம் தயிர் போட்டு இப்போ எடுத்து போகலாம். இது 1 கிலோ. அந்த தயிர் தண்ணியை ஊற்ற மாட்டேன்.
கிரேவியில் அது கீழே ஊற்றிடுவேன். இப்போ போட்டு நல்லா கிண்டுங்க. கிண்டும் போது நம்மளுக்கு தண்ணி விடும், அதனால் இப்போதைக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம். இதிலே வதக்கும் போது நல்லா வெந்துடும் சிக்கன். எனக்கு அதுக்குள்ளே இங்கே வேலை. அதை இப்போ பாருங்கள், தண்ணி விடுது பாருங்கள். நம்ம தண்ணியே ஊற்ற வேண்டாம், வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து ஊற்றிக்கலாம். அதுவே தண்ணி விடுது பாருங்கள். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். அடி மட்டும் பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ மிளகாய் பொடி போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் ஒரு 3 ஸ்பூன் போட போகிறேன். போட்டு கிளறுங்க நல்லா. அதுவும் பச்சை ஸ்மெல் போகணும். மிளகாய் தூள்லையும் பச்சை ஸ்மெல் போகணும், இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும். இது ரொம்ப நல்லா இருக்கும். இதுவே கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா தண்ணி விடும். சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கு, நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ சிக்கன் வேகிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன், நல்லா வேகணுன்றதுக்காக. அங்கே நல்லா கொதிச்சு ஸ்மெல்லு சூப்பராக வருது பாருங்க. நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. சுட சுட சாதம் வச்சு போட்டு கிரேவி சாப்பிடணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வீட்டில் அரைச்சது மிளகு, மிக்சிலே அரைச்சிட்டேன் மிளகு, அதை தூவுறேன். கெட்டியாயிடுச்சு குழம்பு. சூப்பராக இருக்கும் பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. கிரேவி நான் ஒரு 4 வெங்காயம் போட்டேன், ஒரு 6 தக்காளி போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு கறி மசாலாலாம் அரைச்சிட்டேன் அம்மியிலே வச்சு. பாருங்கள் சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள். கிரேவிக்கு ரசமும் வச்சுக்கலாம், சைட் டிஷ் ரசம் வச்சுக்கிட்டு கிரேவி அதை கொஞ்சம் போட்டு சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் இதை வச்சுட்டா யாரும் ரசம் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனால கிரேவி மட்டும் செஞ்சுட்டேன். இப்போ சாதம் வடிக்க போகிறேன். சாதம் வடிச்சிட்டேன், முடிஞ்சிருச்சு. இப்போ தட்டில் பரிமாறுறேன் சுட சுட சாதம். எங்களுக்கு சமையல் ரூமில் இடமே பத்தலை, அதனால தான் இந்த அடுப்பு பக்கத்திலே வச்சு எல்லாம் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் எப்படி கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இதுதான் கிரேவி, சிக்கன் கிரேவி. இதே மாதிரி நீங்களும் கை சுடுதே, இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து சாப்பிடுங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க. இது பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.